நம்முடைய தேவனை மகிமைப்படுத்தி நாம் ஆராதிக்க போகிறோம். சாலமோன் கட்டின தேவாலயத்தில் தேவனுடைய மகிமை இறங்கினதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவருடைய வஸ்திர தொங்கல் அவருடைய ஆலயம் முழுவதும் நிறைந்திருந்தது என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் அல்லவா. நம்முடைய தேவன் உயிர்த்தெழுந்த தேவனாய் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து வாஞ்சியோடு அதே தேவ மகிமை எங்கள் மத்தியில இறங்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து கேட்போமா. ஹல்லேலூயா. ஷெக்கீனா மகிமை இறங்கட்டுமே இந்த ஆலயத்தில். ஷெக்கீனா மகிமை இறங்கட்டுமே எங்கள் ஆலயத்தில். வாஞ்சியோடு கேட்போமா. ஷெக்கீனா மகிமை இறங்கட்டுமே எங்கள் ஆலயத்தில். ஷெக்கீனா மகிமை இறங்கட்டுமே எங்கள் நடுவினிலே. ஆவி தூய ஆவி பரிசுத்த ஆவி உன்னத ஆவி. ஆவி தூய ஆவி பரிசுத்த ஆவி இறங்கட்டுமே. ஆவி தூய ஆவி பரிசுத்த ஆவி உன்னத ஆவி. ஆவி தூய ஆவி பரிசுத்த ஆவி இறங்கட்டுமே உன்னத ஆவி. வாஞ்சையோடு ஆண்டவரை பார்த்து கேட்போமா. ஆவி தூய ஆவி பரிசுத்த ஆவி உன்னத ஆவி. பரிசுத்த ஆவி இறங்கட்டுமே. ஆவி தூய ஆவி பரிசுத்த ஆவி உன்னத ஆவி. ஆவி தூய ஆவி பரிசுத்த ஆவி இறங்கட்டுமே உன்னத ஆவி இறங்கட்டுமே பரிசுத்த ஆவி இறங்கட்டுமே. ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் இல்லாத இடம் ஒரு வெறுமையான இடம் அப்பா. ஆண்டவரே, நம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பும். இந்த இடம் முழுவதும் தேவ பிரசன்னத்தினால் நிரப்பப்படுவதாக. ஓ ரஷிதர பல துர பல ரப சந்துர பல ரபா. ஓ ரஷதிரல துர பல ரபா. ஆமென். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. இன்னொரு விஷயம் கூட சொல்லுவோமா. ஆவி தூய ஆவி பரிசுத்த ஆவி உன்னத ஆவி. இரு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆவி தூய ஆவி பரிசுத்த ஆவி உன்னத ஆவி. ஆவி தூய ஆவி பரிசுத்த ஆவி
இறங்கட்டுமே. உன்னத ஆவி இறங்கட்டுமே. பரிசுத்த ஆவி இறங்கட்டுமே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உங்க பிரசனத்திற்காக கொடான கொடி ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆண்டவரே, விலை மதிப்பு ஆண்டவரே இல்லாத பிரசனப்பா. ஓ, எவ்வளவு விலை கொடுத்தாலும் வாங்க முடியாத உடைய பிரசனம், அதற்காக உமக்கு நன்றி. இலவசமாக கொடுத்தீரே, உமக்கு நன்றி 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 அப்பா. அம்மை துதிக்கிறோம் அப்பா, அம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே, தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படுவீராக. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நாம் தேவனை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை பாடி அப்படி நாம் ஆராதனைக்கு கடந்து செல்ல போகிறோம். நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். மனுஷனுடைய அழைப்பை பெற்று நாம் இந்த இடத்துல நாம் கடந்து வரவில்லை. மனுஷன் நம்மை அழைக்கவில்லை, தேவன் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவன் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த வேளையில் நாம் உற்சாகமாக, என்னை அழைத்தவரோ கைவிட மாட்டார், கரம் பிடித்தவரோ விலகிட மாட்டார் என்று சொல்லி நாம் உற்சாகத்தோடு நாம் பாடப்போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாடல் தாளிலே நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். காரிருள் நேரம் வெளிச்சம் தந்து நமக்கு பாதை காட்டுகிறவர், துன்பத்தின் பாதையில் இன்பம் தந்து துணையாகி வந்திடக்கூடிய பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடுவோம். என்னை அழைத்தவரோ கைவிட மாட்டா, கரம் பிடித்தவரோ விலகிட மாட்டா. என்னை அழைத்தவரோ கைவிட மாட்டா, கரம் பிடித்தவரோ விலகிட மாட்டா. சுலபமா. என்னை அழைத்தவரோ கைவிட மாட்டா, கரம் பிடித்தவரோ விலகிட மாட்டா. என்னை அழைத்தவரோ கைவிட மாட்டா, கரம் பிடித்தவரோ விலகிட மாட்டாம். காரிருள் நேரம் வெளிச்சம் தந்து பாதை காட்டிடுவார், துன்பத்தின் பாதையில் இன்பம் தந்து துணையாய் வந்திடுவார். காரிருள் நேரம் வெளிச்சம் தந்து பாதை காட்டிடுவார், துன்பத்தின் பாதையில் இன்பம் தந்து துணையாய் வந்திடுவார். என்னை அழைத்தவரோ கைவிட மாட்டார், கரம் பிடித்தவரோ விலகிட மாட்டார். என்னை அழைத்தவரோ கைவிட மாட்டார், கரம் பிடித்தவரோ விலகிட மாட்டார். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் எதினால் என்னோடு வருவதினா, எதினால் எதினால் நீர் என்னோடு வருவதினா. வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும்
பாசமுள்ள ஒரு மரம் கூடவர் வாழ்க்கையில் கசப்பு கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட செல்லுது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. விசுவாசத்தோடு பாடுவோமா? மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் நீர் என்னோடு வருவதினா, எதினால் என்னோடு இருப்பதினா. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதை காட்டுது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதை காட்டுது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. ஓ அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் என்னோடு வருவதினா, எதினால் என்னோடு வருவதினா. என்னை அழைத்தவரோ கைவிட மாட்டார், கரம் பிடித்தவரோ விலகிட மாட்டார். உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோமா? நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், அவர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். விலகிட மாட்டார். காரிருள் நேரம் வெளிச்சம் தந்து பாதை காட்டிடுவார், துன்பத்தின் பாதையில் இன்பம் தந்து துணையாய் வந்திடுவார். காரிருள் நேரம் வெளிச்சம் தந்து பாதை காட்டிடுவார், துன்பத்தின் பாதையில் இன்பம் தந்து துணையாய் வந்திடுவார். என்னை அழைத்தவரோ கைவிட மாட்டார், கரம் பிடித்தவரோ விலகிட மாட்டார். கரங்களை தட்டி உற்சாகமோடு என்னை அழைத்தவரோ கைவிட மாட்டார், கரம் பிடித்தவரோ விலகிட மாட்டார். கரம் பிடித்தவரோ விலகிட மாட்டார், கரம் பிடித்தவரோ விலகிட மாட்டார். உணர்ந்து சொல்லுமா? கரம் பிடித்தவரோ விலகிட மாட்டார். கரங்களை தட்டி நம்மை கரம் பிடித்த தேவாதி தேவரை மேம்படுத்துவோமா? ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரஷந்துர மதுர பரபதுர பலபரப சந்துர மர மதுரமா. நீர் கரம் பிடித்த தேவன் அல்லவா? ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏறக்குறைய 2020 ஆண்டுகளுக்கு முன்பதாக சிலுவையிலே நமக்காக ஆணிகளால் கடவப்பட்ட அந்த நேச கரத்தை தான் ஆண்டவர், அந்த கரத்தின் மூலமாக தான் உங்களை என்னையும் அணைத்து நம்மை பிடித்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் மாத்திரம் நம்முடைய கரத்தை இறுக பற்றிக் கொள்ளவில்லை என்று சொன்னார். அவர் மாத்திரம் நம்முடைய கரத்தை பிடித்துக் கொள்ளவில்லை என்று சொன்னார்.
இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எங்கேயோ நம்ம அவிழ்ந்து போயிருந்திருப்போம் அல்லவா? உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்தாரே, கண்மலையிலே உயர்த்தினாரே, நம்முடைய கால்களை கண்மலையின் மேலே ஸ்திரப்படுத்தினார் அல்லவா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. கரம் பிடித்தவரோ விலகிட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னாரே. அவரை பார்த்து சொல்லுவோமா? கரம் பிடித்தவரோ விலகிட மாட்டார். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ சந்தன மதன மன மதன மன மன சந்தன மன மன ஓ ரமதன மன 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 சந்தன மன மதன மன. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் காக்கும் தேவன். ஓ ஹல்லேலூயா. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே? தாவீது சொல்கிறார், என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய்? தேவனை நோக்கி அமர்ந்திரு, தேவனை நோக்கி அமர்ந்திரு. இந்த கால வேளையில தேவனை நோக்கி அமர்ந்திருக்கிற ஆத்துமாவே, உங்களை கண்மணி போல அவர் காக்கிறதில்ல, உங்கள் குடும்பத்தை கண்மணி போல அவர் காக்கிறதில்ல. அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவரை பார்த்து சொல்லுவோமா? காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் மனமே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் மனமே. ஓ ஜீசஸ், இதுவரை நம்மை நடத்திய தேவன் இனி நம்மை நடத்தி செல்ல உண்மையிலோராயிருக்கிறார். இதுவரை உன்னை நடத்திய தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவதாரே, இதுவரை உன்னை நடத்திய தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவதாரே, எபினேசர் அவதாரே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. ஹல்லேலூயா.
அப்படியே நாம் இருக்கிற இடங்களில் எழுந்திருத்து நின்று கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? காக்கின்ற தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் ஏன் விடுதலையோடு அவரை ஆராதிக்க முடியாது? இதுவரை நம்மை நடத்தின எபினேசர் இனியும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே. பிடி வெள்ளியே என் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. பிடி வெள்ளியே என் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அம்மே ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. Hallelujah, hallelujah, hallelujah. Oh, Rashandura Badura Balaraba, Shandura Baraba, Shandura Balaraba. Hallelujah. ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் கண்களை திறந்து ஒரு தரிசனத்தை கொடுக்கும் பொழுது எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே ஆண்டவர் அவனை கரையோரமாக ஒரு நதியின் கரையோரமாய் அழைத்து செல்கிறார். இரண்டு பக்கத்திலும் அந்த நதி கரை கனிகளால் நிரம்பியிருக்கிறது. நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனி கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்தத்துக்கும் மாணவிகள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான சகோதரனே சகோதரியே, நமக்கு நேராக ஜீவ நதி கடந்து வரும் என்று சொன்னால் நாம் கனிகளை கொடுக்கிறவர்களாயிருப்போம். ஒருவன் அவன் கனியினால் அறியப்படுவான் என்று வேதம் சொல்கிறது. இந்த காலங்களில் தேவனை ஆராதிக்கிற ஆத்துமாவே, ஒரு கனியுள்ள ஒரு மரமாய் நான் உன்னை மாற்றுகிறேன், ஒரு கனியுள்ள மரமாய் நான் உன்னை மாற்றுகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் யாருக்கு பிரயோஜனமற்றவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயோ, ஓ ரஷந்தர பலரபா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னிடத்திலிருந்து புறப்படுகிற கனி
அது பரிசுத்த ஆவியானவருடைய சாரத்தால் ஏற்றப்பட்ட ஒரு கனியா இருக்கிறதா? அவருடைய வசனத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு கனியா இருக்கிறதா? அப்படி இருந்தால் நீங்கள் உலகத்திற்கு ஒரு ஔஷதமாக இருப்பீர்கள். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, இரண்டு கரத்தை உயர்த்தி பரலோகத்தின் தேவனை பார்த்து சொல்லுவோம். ஆண்டவரே அப்பா, என்னை ஒரு கனி உள்ள ஒரு மரமாக தெரிந்து கொண்டிறேன். அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏனென்றால் அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடினால். அன்பான தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியானவரை சார்ந்திருக்கிற ஆத்துமாவே, தேவனுடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற இந்த ஜீவநதி உங்களை செழிப்புள்ளவராய் உங்களை மாற்றும். விசுவாசத்தோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, எங்களை ஒரு கனிவுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்ய போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வனாந்திரமான நாட்களிலும் ஆண்டவரே, இந்த வேதனை நிறைந்த நாட்களிலும் ஒரு கனிவுள்ள ஒரு மரமாய் மாற்றுங்க. எங்க திருச்சபையில் உள்ளவர்களை கர்த்தர் மாற்றுங்க. எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவர்களை கர்த்தர் மாற்றுவீராக. இந்த ஆராதனை மூலமா நீர் மகிமைப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் 1000 பேர்கள் சிறந்தவர். நீர் சாரோனின் ரோஜா, லீலி புஷ்பம், 10,000 சிறந்தவர் என்று சொல்லி ஆண்டவரே, நாங்கள் கரத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தி ஆராதிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. போன வாரத்தை விட இந்த வாரம் ஆள் குறைஞ்சிருச்சு. Comparing to last week, this week we have very less people. குழந்தைகள் எல்லாம் கட் பண்ணும்போது பேரண்ட்டுக்கு கஷ்டம்தான். It's very difficult when children are not here, and it's very difficult for the parents too. சரி, பரவாயில்ல. இப்படியா இருந்தாலும் நாம் இங்கே வந்திருக்கிறது மிகுந்த சந்தோஷம். இந்த ஐக்கியத்தை கர்த்தர் கனப்படுத்துகிறார். Whatever may be, we are all gathered over here, and God likes this fellowship. ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். Let us bow our head and pray for a minute. பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். Lord, we come unto your feet. உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் எங்களை போஷியும் ஆண்டவரே. Lord, speak through your word, Father. உம்முடைய வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கிறது. Your word always encourages us. உம்முடைய வசனம் எங்களுக்குள்ளே கிரியை செய்கிறது. Your word always leads us, என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். and we believe in it. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. Lord, your word leads, and we believe that your word speaks to us, Father. இந்த வேளையிலே எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். கர்த்தர் எங்களோட பேசும். Lord, we commit ourselves to you, and you speak to us. ஆமென், Amen. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. இன்றைக்கி நாம் பார்க்கிற ஒரு டாபிக் என்ன அப்படின்னா, சாபத்தை பற்றி, கேர்ஸை பற்றி நம்ம அப்படியே கொஞ்சம் தியானிக்க போகிறோம். Today we are going to meditate on curse. இந்த நாளில் இந்த சாபம், அதற்கப்புறம் பாவம், இதெல்லாம் அதிகமாக விரும்புறதில்லை. We don't like sin, curse. Most of us, we don't like that. விரும்புறதில்லைன்னா கேட்கறதுக்கு விரும்புறதில்லை. And we also don't like to hear it. ஆனால் இந்த உலகத்தில் இந்த சாபம் இருக்கிறதா, சாபத்துக்கு சக்தி இருக்குதா அப்படின்னு நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். Does this curse have any strength in this world? We are just going to meditate on it. எடுத்து வாசிப்போம். உபாகமம் 30வது அதிகாரம் 19வது வசனம். Let's turn our Bibles to Deuteronomy chapter 30 verse 19. உபாகமம் 30:19. I call heaven and earth to witness against you today, and that I have set before you life and death, blessing and curse. பாருங்க, இங்க என்ன சொல்லியிருக்குன்னா, நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன்.
வார்த்தையை கேட்டீங்களா? இது பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. இதில் என்ன அப்படின்னா, மரணத்தையும் அவர் தான் ஏற்படுத்தியிருக்கிறார், ஜீவனையும் அவர் தான் ஏற்படுத்தியிருக்கிறார். Therefore choose life that you have and your offerings may live. So we see over here that God has given us a blessing and curse, death and life. ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் அவர் தான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். He has already prepared blessing and also curse. மைக்ரோ ஓவனில் வந்து கூல் ட்ரிங்க்ஸ் வைக்க முடியுமா? Can we keep cool drinks into the microwave? ஃப்ரிட்ஜில் ஃபுட்டை சூடு பண்ணி சாப்பிட முடியுமா? Can we heat food in the refrigerator? ரெண்டுமே நடக்காது. Both will not happen. ஏன்னா அது வந்து தயாரிக்கப்பட்டதனுடைய நோக்கம் அதுவல்ல. The important is it is not made and prepared for that. இப்போ இந்த மேனுவல் கைடு இல்லை யூசர்ஸ் மேனுவல்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் வாங்கினா நம்ம பார்க்குறோம். When we buy any product, they give a user manual. அதுபடி செஞ்சாதான் அது நடக்கும். If we do accordingly, then it will work. நம்ம ப்ராடக்ட்டை யார் மேனுஃபேக்சர் பண்ணது, யார் உண்டாக்குனது? We as product, who manufactured us and who created us? God created us. அவர் சொல்ற மாதிரி தான் செஞ்சாகணும். So what he tells us, we should do accordingly. நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், அது நடக்காது, சக்சஸ் ஆகாது. We can do whatever may be, but if it will not happen, there won't be any success in it. ஒருவேளை அந்த மேனுவல், அந்த யூசர்ஸ் மேனுவலை நம்ம வந்து இது வரைக்கும் படிக்கலனா இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். If so far if we have not used the user manual, so we can just learn about it. ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் ஏற்படுத்தி விட்டார். God has already prepared blessing and curse as well. அதற்காக வானத்தையும் பூமியையும் சாட்சியும் ஏற்படுத்தி விட்டார். And he has created the heaven and the earth as a testimony. மரணத்தையும் ஜீவனையும் ஏற்படுத்தி வைத்தார். He has prepared death and life. அதற்காக வானத்தையும் பூமியையும் சாட்சி வைத்தார். And he has kept the heaven and the earth as testimony. அது மாறவே மாறாது. It will not be changed. கிராவிட்டி, அது புவியீர்ப்பு விசைக்குன்னு ஒரு சக்தி இருக்கிறது. There is a strength for the gravity. அது எந்த பொருளையுமே கீழ் நோக்கி இழுக்கும். It will bring any object down. இப்போ விமானங்களுக்கு ஒரு சக்தி இருக்கிறது. There is a strength for the flights, aeroplane. அது புவியீர்ப்பு விசைக்கு எதிராய் புறப்பட்டு போகும். It would go against the gravity. அதே போல Same way, நம்ம விரும்பினாலும் விரும்பலனாலும், whether we may like or not like, நம்ம நினைச்சாலும் நினைக்கலனாலும், whether we may think or we don't think, புவியீர்ப்பு விசை கிராவிட்டி the gravity, கீழ் நோக்கி இழுப்பது போலவே, the way it pulls down, அந்த சாபத்தின் வல்லமை the power of the curse, நம்மை கீழ் நோக்கி இழுத்து கொண்டே it இருக்கும். will always pull us down. நம்ம தூங்கும் போதும் When we sleep, அது ஆக்டிவேஷன்ல தான் இருக்கும். it will be activating. எல்லா நேரமும் All the time, அது செயல்பட்டு கொண்டே தான் it இருக்கும். will be working. ஏனெனில் Why? Because ஆதாம் Adam, அந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினாலே he didn't obey the word of the Lord. இந்த சாபம் This sin, மனிதர்கள் மேல் உண்டாயிற்று. it came upon the humans. இப்போ நம்ம என்ன செய்யலாம்? What shall we do now? இந்த பாவத்திற்கு, இந்த சாபத்திற்கு என்ன, நமக்கு என்ன ரெமெடி இருக்குது? What is the remedy for this curse? அதாவது எடுத்து வாசிப்போம். Let us read. அதே அதிகாரத்திலே 19வது வசனத்தை வாசிப்போம். 19 சாரி லாஸ்ட் கடைசி வசனம், கடைசி வார்த்தையை வாசிப்போம். Let us read the last verse of it. ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு, therefore choose life that you and your offerings may live. ரெண்டையுமே அவர் ஏற்படுத்திட்டு சொல்றாரு, நீ பிழைக்கணும்னா, நீ நல்லா இருக்கணும்னா, நீ வந்து ஜீவனை சூஸ் பண்ணிக்கோ. So he has given two things and he has given a choosing also, and he has said to choose the life. சாபம் இருந்தா நம்முடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய தோல்வி, தாமதம்,
பிரச்சனைகள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும். If curse is in us, then so we will have a lot of ups and downs in our life. We will have failures in our life. வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் 13 நாள் நடக்க வேண்டியது தூரத்தை 40 வருஷம் நடந்திருக்கிறாங்க அப்படின்னு. The scholars, the Bible scholars says, within 13 days they have to go, the Israelites have to go to reach Canaan, but they walked 40 years. நம்முடைய வாழ்க்கையில கூட ஒரு சின்ன பிரச்சனையை வருஷ கணக்குல சுமந்துகிட்டு இருக்கிறோமா? In our life also, a small thing we carry, small problem we carry for many years. அது தீராமல் அப்படியே இருந்து கொண்டே இருக்கிறதா? It is not at all of completing or finishing. It is always there with us. அது ஒரு சாபத்திற்கு அடையாளம். It is a kind of curse. வேலை செய்யலாம், அது சாபம் அல்ல. We can work, it is not curse. ஆனா வேர்வை சிந்துவது சாபம் என்று வேதம் சொல்லுகிறது. But when we shed our sweat, it says it is a curse. வேர்வை சிந்தி தான் இன்னைக்கு நான் சாப்பிடணும் அப்படின்னா அது வந்து சாபம்தான். If we have to sweat ourselves, then it is a curse. ஏனெனில் தேவன் மனுஷனை உண்டாக்கின போது மனுஷனுக்கு கொடுத்த வார்த்தை என்னவெனில், when God created man, you know what word he gave? பூமி அனைத்தையும் ஆள கடவீர்கள். He said you have to rule the whole earth. ரூல் பண்றது தான் நம்முடைய வேலை. Our work is to rule. வந்தாச்சா போயாச்சா, Whether we have come or எடுத்தாச்சா gone, வெச்சாச்சா, we have kept things properly. இந்த கேள்வி கேட்கறது தான் உங்களுடைய வேலை. So asking questions is only our work. வேர்வை சென்றது நம்மளுடைய கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் இல்லையா? Shedding the sweat is not the blessing of the Lord. வேலை செய்வது தேவனுடைய திட்டம். Working is God's plan. வேர்வை செந்துவது தேவனுடைய சித்தம் அல்ல. Shedding the sweat is not God's will. அதைதான் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அந்த வேதனை தான் அனுபவித்தார்கள். The Israelites in Egypt, they had suffered into it. வேலை செய்தார்கள், வேர்வை சிந்தினார்கள். They worked and they shed the sweat. மறுபடியும் வேலை செய்தார்கள், வேர்வை சிந்தினார்கள். Again they worked and they shed the sweat. ஒரு முன்னேற்றமும் இல்லை. No progress in anything. நாட்கள் கடந்தது, வருடங்கள் கடந்தது. Years went on, days went on. அவங்க பேங்க் பேலன்ஸ்லயாவது ஒரு 1000 ரூபாய் இருந்திருக்குமா? யோசிச்சு பாருங்க. Just imagine, would they have any bank balance around 1000 rupees with them? நாளெல்லாம் உழைப்பு, ராத்திரியில களைப்பு. They work for 50 paise and the whole night they have so much of restlessness. நாளெல்லாம் உழைச்சி இரவு வருது தூங்கிடுறாங்க. The whole day they work and the whole night they sleep. அவ்வளவுதான். மறுபடியும் அதே உழைப்பு, அதே தூக்கம். Again the same work, the same sleep. இது சாபம்ன்றது விளங்குறதுக்கே ஒரு அறிவு வேணும். We should understand, have a mind that it is a curse. ஆண்டவர் சொல்லுகிறார், God says, உபாகமம் 28வது அதிகாரத்திலே 14 வசனங்கள் ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லி இருக்கிறார். in Deuteronomy chapter 28, the 14 verses is said about the blessing. அதுல பாருங்க, குறிப்பா ஒரு வசனம் நான் சொல்றேன், நீ எடுத்து வாசிக்க வேண்டாம். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் அப்படிங்கிறார். I would just say one important verse in verse chapter 28, I will not make you the tail but I'll make you the head. ஆனா இன்றைக்கு நம்ம கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை என்னன்னா, வால்லையும் எது லாஸ்டா இருக்கோ அங்கதான் நீ கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. But in our Christian life we see what is in the tail, what is the last, we are there standing in the last. நேத்து கூட ஒருத்தர் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு, என்ன அவர் நல்ல பிலீவர் தான். அவர் சொல்றாரு, என்ன பண்ணுவேனே தெரியல, என்னதான் செய்வேனே தெரியல. அவர் சொல்ற இன்னொரு அரை மணி நேரம் சொல்றதை கேட்டா நம்ம ஒரு மாதிரி ஆயிரும் போல, அவ்வளோ சொல்றாரு. Yesterday also I met a friend, he's a believer. He said, I don't know what to do and I'm in such a worst situation. When I heard that, even I was feeling very upset. அவர் பேசும்போது நான் என்ன என் மனசுல என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இவருடைய சர்ச் பாஸ்டர் வந்து நல்ல பாஸ்டர், அவருடைய சபை பாஸ்டருடைய டீச்சிங் வந்து ஃபெய்த்லே தான் பேசிட்டு இருப்பாரு. And as he was telling, I was thinking of his pastor, because his pastor is a very nice pastor and he always speaks in faith. இவர் தலைகீழா பேசிட்டு இருக்காரு. And he is speaking upside down. பல வருஷம் சர்ச்சுக்கு போறாரு. He goes for church for many years. பாஸ்டர் மேல மிஸ்டேக் இருக்கா? Is there any mistake in the pastor? கேட்டவர் மேல மிஸ்டேக்.
So person who has listened is only the mistake நீங்க is கூட there in அவ்வளவு him. புலம்ப மாட்டீங்க. You people also will not get confused as that. அவ்வளோ பேச்சு பேசினாரு. So much he spoke. இதுல என்ன அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறது இல்ல, நாம் அதை பிராக்டிஸ் பண்றதுல தான் நம்முடைய லைஃப் இருக்கு. We don't listen God's word and we practice the other thing. இந்த வசனம் எந்த மாற்றத்தையுமே ஏற்படுத்தாது. நன்றாய் கவனிங்கள், இந்த வசனம் எந்த மாற்றத்தையுமே ஏற்படுத்தாது, அது அப்படியே தான் இருக்கும். This word will not give any change, it will not have any change, it will be like that. மனிதன் அதை எடுத்து கருத்தில் வைத்து வாயில் பயன்படுத்தும் பொழுது அதிலிருந்து வல்லமை புறப்படும். A man who takes it in him, keeps it in heart, and how he designs it, it comes out to the word, mouth. அப்படிதான் அவர் டிசைன் பண்ணியிருக்கிறார். And God has designed it like that. அவர் டிசைன் பண்ண மாதிரி தான் நடக்கும். How he has designed it, it will happen like that. வார்த்தையை எடுத்து பேசும் பொழுது When we take the word and speak, சாபம் மறையும், the curse will vanish, உபத்திரவம் மறையும். the troubles will vanish. நல்லா கவனிங்க, Listen carefully. வியாதியே ஒரு கஷ்டம். Disease itself is a trouble. யாருக்கு வியாதி வந்தாலும் அது கஷ்டம்தான். Whoever has sickness or disease, it's a trouble. அதை விட இன்னொரு கஷ்டம் இருக்கு. There is another trouble. அந்த வியாதி நேரத்திலயும் உங்ககிட்ட பணம் இல்லைன்னு வைங்களேன், If we don't have money in the time of our sickness, அது மாதிரி ஒரு கொடுமை வேற எதுவுமே இல்லை. that is the worst. உதாரணத்திற்கு For an example, ஒரு கணவனையோ அல்லது ஒரு மனைவியையோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு ஆப்ரேஷனுக்கு இவ்வளோ செலவாகுதுன்னு பில் கொடுத்துருவாங்க, ஒரு பட்ஜெட் சொல்லிடுவாங்க. for an example, if they admit a husband or a wife, anyone who's been admitted, and if the hospital side, if they give a bill, that would be so worst. அந்த வியாதியினுடைய வலியை விட அதற்கு பணம் தேடுற வலி இருக்கு பாருங்க, பயங்கர கஷ்டமா இருக்கும். More than the sickness, searching money for the hospital for the sickness is so hard and heart painful. வியாதியே ஒரு சாபம், Disease itself is a curse. பற்றாக்குறை அதை விட பெரிய சாபம். Again, lacking is another big curse. நாம் ஒப்புக்கொள்றோமா? இது சாபம் தான் ஒப்புக்கொள்றோமா? Are we agreeing that it is a curse? பிசாசு நம்மை அடிமைப்படுத்தி கொண்டிருப்பான். The Satan, he's always putting us down. நம்ம பாருங்க, நம்ம தூங்கினா கூட நம்முடைய ஹார்ட்டோ நம்முடைய இந்த இன்னர் ஆர்கான்ஸோ லங்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் பாருங்க. If we sleep, but our inner organs, which like heart or lungs or other things, will be functioning. நம்ம தூங்கினாலும் அது வேலை செய்துக்கிட்டே இருக்கும். If we sleep, though we sleep, it will function. அப்படிதான் அது டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. It has been designed like that by God. நம்ம கவனிக்காத போது கூட சாபமும் அதே போல தான் வேலை செய்து கொண்டே இருக்கும். Sometimes when we don't realize, curse also works like that. அது ரொம்ப சந்தோஷமா அதனுடைய வேலையை செய்து கொண்டிருக்கும். It would do its work very happily. எப்பெல்லாம் துன்பத்துக்குள்ள கடந்து போகிறோமோ, Whenever we get into the troubles, நம்முடைய சக்திக்கு மீறி பிரச்சனை வந்து நம்மளை மூழ்கடிக்கும் பொழுது, more than our power, when it drowns us, வேற வழியே இல்லை. there's no other way. ஆண்டவருடைய வார்த்தையை கண்டுபிடிப்பதை விட வேற வழியே இல்லை. Searching God's word, instead searching God's word, there's no other way. அப்படியே உபாகமம் 30வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Let us turn our Bibles to chapter 30, Deuteronomy chapter 30. அதுல வந்து 11வது வசனத்துக்கு மேல above the 11th verse. இந்த நான் பாஸ்டர் அம்மா முதல்ல வாசிங்க, நீங்க இங்கிலீஷ்ல வாசிங்க. 11ல இருந்து நீங்க வாசிங்க, சொல்றேன். Shall we read? For this commandment that I command you today is not too hard for you, neither is it far off. It is not in heaven that you should say, who will ascend to heaven for us and bring it to us, that we may hear it and do it. Neither it is beyond the sea that you should say, who will go over the sea for us and bring it to us, that we may hear it and do it. But the word is very. பாருங்க, இதுல என்ன இருக்குன்னா, நான் தமிழ்ல வாசிக்கிறேன், கேளுங்க, நல்லா கவனிங்க. இங்க கவனிக்கிறது தான் சக்சஸ் இருக்கு. நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைப்பொருளும் அல்ல, உனக்கு தூரமானதும் அல்ல. அதாவது
நீ வாழ்க்கையில் எழுந்து நிற்கணும்னா, உன் பிரச்சனையிலேருந்து நீ வெளியே வரணும்னா உனக்கு சில டாஸ்க் இருக்கு. அதெல்லாம் உனக்கு ரொம்ப கஷ்டமா இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நாம் அப்படி சொல்லிடுறேன். நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ளதும் அல்ல. அதாவது நீ தோல்வியிலிருந்து வெளியே வருவதற்கு, என்னை மீட்பதற்கு என்ன செய்யணும், எனக்கு தேவையான வார்த்தையை ஏறி யார் எனக்கு எடுத்து தருவா அப்படின்னு சொல்லி நீ கஷ்டப்பட வேண்டாம். From the failures, how should I come out? You please don't may feel it as so difficult. God has already kept the both for us. அது உனக்கு மறைபொருளும் அல்ல, தூரமானதும் அல்ல, வானத்தில் உள்ளதும் அல்ல. It is not a hidden thing to us, and it doesn't ascend from the heaven. சமுத்திரத்திற்கு அப்பால் உள்ளதும் அல்ல, கடல் கடந்து நீ போய் எடுத்துட்டு வர வேண்டியதும் இல்ல. And it is no need for us to go over the sea and come and bring it. சக்சஸ் அப்ப எங்க இருக்கு? Then where is success? அங்க இல்ல. It is not there. இங்க இல்ல. It's not here. அங்க இல்ல. It is not that இந்த side. பக்கம் இல்ல. Not the other side. எங்க இருக்கு? Then where it is? அருமை ஆண்டவர் சொல்றாரு. And then God says over நீ here, அந்த வார்த்தையின்படி செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. but the word is very near to you. It is in your mouth and in your heart. சாவியே நம்ம வாயில தான் இருக்கு. ஹalleluya. Amen. The நல்ல key வேளை. itself is with us. நல்ல வேளை ஆண்டவர் ஏதாவது ஒரு 2-3 மலையெல்லாம் பெருசா சொல்லி, இதுக்கு நீ செருப்பு இல்லாமல் நடந்தாதான்ப்பா நான் உனக்கு தருவேன், நீ இதுக்கு விரதம் இருந்தாதான்ப்பா தருவேன் இருந்தால் அது கஷ்டம்னு சொல்லலாம். Thank God it is not somewhere very far. The key is not somewhere in the mountain or anywhere, and it's here itself. ஆனா அப்படி சொன்னா கூட நம்ம செஞ்சிருவோம். Even if God would have said like that, we would do it. ரொம்ப ஈஸியா சொன்னாரு பாத்தீங்களா? So easily he has said over here. அதனால தான் செய்ய மாட்டோம். That is why we are not doing it. அவர் என்ன சொல்றாருன்னா, உன் வாயை பார்த்துக்கோ, உன் இருதயத்தை பார்த்துக்கோ, இதுல தான் எல்லாமே இருக்கு அப்படிங்கிறார். He says, look at your mouth, look at your heart. Everything is there in it. பில்கேட்ஸ் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி தான் இங்க பட் ரோட்ல ஏதாவது ஒரு பிச்சைக்காரன் எப்படி இருக்காரோ அவரும் அப்படி தான் இருப்பாரு. How Bill Gates is there or how he is, the same way near our locality a person is there. வெளியில எல்லாம் இவர் எப்படி இருக்கிறாரோ அவரும் அப்படி தான் இருக்கிறாரு. Outwardly however he is, the same way this person is also. அங்க எது அவர்களுடைய வித்தியாசத்தை தீர்மானிக்கிறது என்றால், what differentiates over here is, இவருடைய இருதயம் வேற மாதிரி இருக்கு, இவருடைய வாய் வேற மாதிரி இருக்கு. the heart is different over here and his mouth is different. அதுதான் நம்மையும் டிஃபரன்ஷியேட் பண்ணுது. The same way it differentiates like to us also. ஒரு வெற்றியாளருக்கும் தோல்வியாளருக்கும் உள்ள வித்தியாசமும் இதுதான். There is a difference for a person who has failures in life and a person who has success. நம்முடைய சிந்தையில என்ன நினைக்கிறோமோ அதை தான் நம்ம வாயில பேசுவோம். நம்முடைய வாயில என்ன பேசுமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். What we think in our mind, we speak through our mouth, and what we speak through our mouth, that only happens in our life. சாபம் இருந்தா, if there is curse, எந்திரிக்கவே முடியாது. we cannot raise and stand. இப்ப இந்த சாபத்தின் சக்தி நம்மை கீழ் நோக்கி இழுத்து கொண்டே இருக்கும். But we see when the curse keeps pulling us down, அது 24/7 வேலை செய்து கொண்டே இருக்கும். it keeps working 24/7. நமக்கு கூட சண்டே லீவ் வருது, அதுக்கு லீவு கிடையாது. Yeah, even we have a holiday on Sunday, but the curse it doesn't have any holiday. நைட் நம்ம தூங்க போயிடுறோம், கர்ஸ் தூங்க போகாது. Night we also go to sleep, but the curse never goes to sleep. அது எப்பவுமே அதனுடைய வேலையை செய்து கொண்டே தான் It இருக்கும். keeps on doing its work continuously. இப்போ இந்த கர்ஸை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, Now what we are going to the curse? நம்முடைய வார்த்தையினால தான் மேற்கொள்ள முடியும். Now we are going to overcome the curse through the word of comes out from our mouth. என்ன வார்த்தை சொல்றோம்னா, சிலுவையில என்ன நடந்ததுன்னு நம்ம சொல்ல போறோம். Now we are going to say what happened in the cross, that word. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். For an example, I would like to say a thing. ஒரு நபர் இருக்கிறார், அவர் ஒருத்தர்கிட்ட 10,000 ரூபாய் கடன் வாங்கிட்டார். For example, there is a person and he has borrowed money 10,000 rupees from somebody.
இந்த கடன் கொடுத்தவர் அவரை எப்ப பார்த்தாலும் விரட்டுறாரு, பயங்கரமா திட்டுறாரு, வீட்டுக்கு போய் ரொம்ப அவரை அசிங்கப்படுத்துறாரு, ரொம்ப துன்பப்படுத்திட்டு இருக்கிறாரு. இவரால் அந்த கடனை கொடுக்க முடியல. Person who gave money to that other person keeps on shouting at him and troubling him. இப்போ நான் போறேன். And now I go over there. அவர் பிரச்சனை எல்லாம் சொல்றாரு. And he's telling everything to me. இங்க வாங்க. And I called him. கவலைப்படாதீங்க. Don't worry. அவரை எனக்கு தெரியும். I know him. அவங்க அப்பாவையும் நல்லா தெரியும். I know his father. அவங்க தாத்தாவையும் நல்லா தெரியும். I know his grandfather. நான் உங்களுக்காக பேசுறேன். I'm talking for him. வாங்க. Please come. அப்படின்னு கூப்பிடும்போது அவர் வருவார். When I call, he will come. அங்க போய் நான் பேசுறேன். ஐயா, இவர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர், ரொம்ப நல்ல மனுஷன், நீங்க இருந்தாலும் இப்படி பேசக்கூடாது, அவருக்கு கொஞ்சம் தயவு பண்ணி ஒரு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க, அவர் கொடுத்துருவாரு, இல்லாட்டி அந்த கடனை நீங்க கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லி நான் அவர் சார்பாக நான் கெஞ்சுறேன். So instead of that person, I talk behalf on that person to the person who gave money. சரிப்பா, நீ சொல்றதுனால நான் விடுறேன்னு அவரை விட்டுட்டார். So because you are saying, I'm leaving him, and he left him. இப்ப விடுதலையா இல்லையா? Now is there a deliverance? மறுநாள் காலையில இவர் ரோட்ல நடந்து போறாரு. Next day he is walking on the road. அந்த கடன் கொடுத்தவன் வரான். Again the person who gave money is coming. இப்ப எப்படி போவார்? கரெக்ட்டா சொல்லுங்க. How will சொல்லுங்க. he go? Please tell correctly. திமிராவும் போக முடியாது, பயந்துட்டு தான் போணும். ஏனா நான் சொல்லுங்க. He can't go boldly or he can't go very proudly, but he has to go very simply. ஏனா நான் இவரை மீட்டது எப்படி மீட்டேனா, கெஞ்சி கையை பிடிச்சி காலை பிடிச்சி இவரை மீட்டு வந்திருக்கிறேன். Because I went and I begged that person and delivered him. இது நல்ல உங்களுக்கு ஒரு சத்தியம். அதனால அவருக்கு சந்தோஷம்லாம் இருக்காது. So there won't be any joy in that other person who took money. ஒரு டெம்பரரி ரெமெடி, அவ்வளவுதான். It is a temporary remedy. ஆனா நிரந்தரமான விடுதலை அவருக்கு இல்ல. He did not get a proper deliverance. சிலுவையிலே கெஞ்சி நமக்கு விடுதலை ஆண்டவர் வாங்கி தரல. Remember, Jesus never begged for the deliverance. இப்ப அதே சம்பவம் தான், மறுபடியும் நான் வேற மாதிரி சொல்றேன். The same incident, I'll tell it in a different way. அதே அவரை நான் கூட்டிட்டு போறேன். The same person I'm taking and going. அந்த ஆள்கிட்ட கூட்டிட்டு போறேன். I'm taking and going. என்னையா வந்து வீட்டில் வந்து சத்தம் போடுறியா, ரொம்ப மிரட்டுறியா, நீ அனாவசியமா பேசுறியா அப்படின்னு நான் கேட்கிறேன். I'm asking what you are shouting at him so badly, and I am asking in behalf of him. அவர் இவரை பத்தி எல்லாமே மிஸ்டேக் சொல்லுவார், ஃபுல்லா சொல்லுவார். நான் என்ன சொல்றேன்னா, யோ தேவையில்லாம பேசாத, இப்போ அவர் எவ்வளோ கொடுக்கணும், அவங்களும் 10,000 ரூபா தரணும், இன்ட்ரெஸ்ட் எனக்கு இவ்வளோ தரணும், எல்லாமே ஒரு பெரிய அமௌண்ட் சொல்றான். So he tells a big thing saying he has to give me back the money with the interest. நான் உடனே பாக்கெட் பணத்தை எடுத்து கட்டன்னு தூக்கி போட்டு முடிஞ்சு பச்சா அப்படிங்கிறேன். So immediately I take, and if I give the money to him everything. இல்ல வேற ஏதாவது இருக்கா? And I ask him, is there anything left போனதுக்கு over? அப்புறம் திருப்பி அது இதுன்னு அவர்ட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு நான் சொல்றேன். And I say, hereafter you should not tell anything to him. எல்லாமே செட்டில்மென்ட் ஆயிடுச்சு. I have settled everything to that person. அவர் அப்படி போறாரு. And he went away. இவர் இப்படி போறாரு. And he also, other person went away. அடுத்த நாள் ரெண்டு பேரும் ரோட்ல மீட் பண்றாங்க. And next day again they are meeting each other on the road. இவர் எப்படி போவாரு? How will he walk? Putting up his collar boldly. பயப்படுவாரா? Will he fear? அவன் என்னதான் கத்தனாலும் போடா அப்படினு போவான். Whatever he may shout, he will say, go. என்ன டார்ச்சர் பண்ண என்ன நீ? What kind of torture you gave me before? காசை கொடுத்துட்டு நீ கேட்ட கேள்வி என்னென்ன கேள்வி கேட்ட எல்லாம் யோசிப்பார். You questioned me so much and giving this money. உண்மையா இல்லையா? Isn't it true or not? சிலுவையில நம்மை மீட்ட மீட்பு அப்படிப்பட்டது. So God redeemed us in the cross of Calvary like that. ஆண்டவர் சொன்னால் நீங்கள் கிரயத்திற்கு வாங்கப்பட்டீர்கள், உங்களுக்கு பே பண்ணியாச்சு அப்படிங்கிறார். So God says, I have paid for you already. யாராவது ஒரே கடனை ரெண்டு வாட்டி அடைப்போமா? Any person would pay the debt twice? அடைச்ச கடனை 3 மாசம் கழிச்சிட்டு வந்தப்பா இன்னொரு வாட்டி அதை கொடுப்பா அப்படினா கொடுப்பாமா? Any person would pay the debt again and pay it and again pay it after 3 months the same debt? பிசாசு அதை தான் செய்கிறான். Satan is doing that sort of work. உன் மேல இன்னும் சாபம் இருக்கு. Your curse is also always there in you. உனக்கு ஆண்டவர் மன்னிப்பே தரல. That God has not forgiven you. நீ ரட்சிக்கப்படவே இல்ல. You are not saved. ஃபர்ஸ்ட்ல இருந்து நீ பாவ அறிக்கை பண்ணணும். So again he says you have to forgive yourself from the beginning. நீ பண்ணதெல்லாம் தப்பு.
whatever you did is wrong. நம்மளை குற்றம் சாட்டி கொண்டே இருப்பான். He is always troubling us and he is doubting us. சாபமும் ஒரு பக்கத்திலே நடந்து கொண்டே இருக்கும். Curse will also keep on working another side. நம்முடைய வாயை திறந்து, But when we open our mouth, நம்முடைய வார்த்தையை கொண்டு, through our word, என்னுடைய சாபங்கள் எல்லாம் my sins சிலுவையிலே in the cross, இயேசு சுமந்து தீர்த்தார் என்று Jesus has carried the cross for நாம் us. அறிக்கை பண்ணும்போதுதான் When we confess it, சாபம் நம்மை விட்டு நீங்கி போகும். curse will move and go away from us. ஹalleluya. Hallelujah. இது செய்ய முடியாதா? Can't we do this? இதை சின்சியரா கவனமா எடுத்துட்டு வீட்டில் போய் செஞ்சா செஞ்சிடலாம். நாளைக்கு செய்யலாம் நினைச்சதுன்னா அவ்வளவுதான், அது ஃபெயில் ஆயிரும். If we carefully do this, take and do this, then we could be relieved. But if we say already have done this, then it is gone. யோபுல வாசிக்கும் போது குதிரை, யுத்தத்துக்கு ஆயத்தமா இருக்கிற குதிரை யுத்தத்தின் சத்தத்தை கேட்ட உடனே, அந்த ஆரவாரத்தை கேட்ட உடனே ரொம்ப உற்சாகமாயிருமா சண்டைக்கு. ஜோப்ல. And when we read in the book, the scriptures are in the book of Job, the horse is already prepared and ready for the battle. நீங்க அதை அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. Just imagine and see it. எதிரி வரான், The enemies is coming forward. ஆரவாரம் உண்டாகுது, ஆர்ப்பரிக்கிறாங்க. அப்படியே அந்த யுத்தத்தினுடைய எக்காலம் எல்லாம் முழங்கினோடனே இந்த குதிரெல்லாம் எப்படி ஆக்ரோஷமா, அவன் கட்டி வச்சிருந்தாலும் பயப்படாது. அதாவது என்னன்னா, பயத்தை குதிரை அலட்சியம் பண்ணுமா, அவன் எது வச்சிருந்தாலும் பயப்படாது. இது எப்படி போகும்னு நினைச்சு பாருங்க. So just imagine the chariots are ready for the war, the people are shouting over there, they are blowing the trumpet to start the war. Just imagine how it is. ஆண்டவர் அப்படிதான் நம்ம எதிர்பார்க்கிறார். So God also expects that sort of thing from us. யுத்தமும் பிரச்சனையும் பெருசா வரும்போது, when the war and the trouble is becoming bigger and bigger, பெருசா உங்க வாயை தரங்க. open your mouth widely and bigger. ஒரு இடத்துல உட்கார்ந்து வாயை தரங்க. Sit in a place and open your mouth. சாத்தான் இடத்துல ஆர்கியூ பண்ணுங்க. Argue with the Satan. என் மேல இருந்து, என் குடும்பத்து மேல இருந்து உன் கை எடு அப்படி And சொல்லுங்க. tell, remove your hand from my family. என் ஆண்டவர் எனக்காக ரத்தத்தை சிந்தி வாங்கி கொடுத்த மீட்பு. My God has shed his blood and he has brought me. இப்ப வேற ஒரு குதிரையை பார்ப்போம். ஊட்டில எல்லாம் Let us see another kind of horse. சும்மா மேஞ்சிக்கிட்டு இருக்கும், எல்லா இடத்துலயும் மேஞ்சிக்கிட்டு இருக்கும் குதிரைங்க நிறைய இருக்கும் ஊட்டில. In Ooty we see horses just keeping on going here and there. அதே மாதிரி யுத்தம் வருது. Same way there is a fight happening, going to happen. இந்த குதிரையை பிடிச்சிட்டு வந்து வச்சா இருக்குமா? Will, if we bring that sort of horse and keep, will it fight? அவன் எக்காலத்தை எடுத்து ஊத ஆரம்பிக்கிறதுக்குள்ளே இது ஓடி போயிடும். Once we blow the trumpet itself, that these horses will run away. ஏன்னா அதுக்கு பிராக்டிஸ் இல்ல. Because it doesn't have any practice. அப்படியே மக்கு மாதிரி வளர்த்து வச்சிருக்கோம். It would be like a real dumb horse. பில்லு கொடுத்தா சாப்பிடும், தண்ணி கொடுத்தா குடிக்கும். If we give grass, it will eat. If we give water, it will drink. டமால்னு சத்தம் கேட்டா ஒரே ஓட்டம் ஓடிரும். If the big sound, if they hear it, it will run away from there. பேரு கேட்டா குதிரை. But when we ask this name, it's set as a horse. பேரு கேட்டா குதிரை. If we ask the name, horse. ஆனா குதிரைக்கு உண்டான தன்மை அதுல இல்ல. But it doesn't have the sort and it has the character of a horse. நம்ம எல்லாம் போர் குதிரை. We are all warriors, horse like warriors. சும்மா இந்த பீச்சில் முதுகுல சவாரி செய்வாங்களா, அந்த குதிரை கிடையாது நம்ம. Not the horses which is kept on the beach. யுத்த குதிரை. We are the horse போர் குதிரை. which is in the battle. இந்த சத்தியம் உங்களுக்கு வெளிப்பட்டுச்சுன்னா, உங்க குடும்பத்தில் இருக்கிற படகுல எத்தனை பேர் இருந்தாலும் நீங்க தான் உங்க குடும்பத்துக்கு விடுதலை பெற்று தர போறீங்க. If you understand this word, then you in the family, in your family, whoever is there, the family of your boat, you can redeem them. விசுவாசிக்கிறீங்களா? Are you believing? என்னால முடியும்னு விசுவாசிக்கிறீங்களா? Are you believing it again? இன்னைக்கு போய் செய்யுங்க, நானும் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். Today you go and do this, I will also keep you on prayers. வீட்டுக்கு விடுதலையினுடைய சாவி என் வாயில இருக்கு. The deliverance of my house is there as a key in my mouth. அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்குது என்றார். It is very near you, it is in your mouth and it is in your heart. உங்க இருதயம் மாறிச்சுனா,
If your heart changes, உங்க வார்த்தை மாறும். your word will change. உங்க வார்த்தை மாறுச்சுனா If your word changes, உங்க வாழ்க்கை மாறும். your life will change. இருதயம் மாறுச்சுனா If your life changes, வார்த்தை மாறும். word will change. வார்த்தை மாறுச்சுனா Word changes, வாழ்க்கை மாறும். life will change. விசுவாசத்தை If believe கேட்கிறதுனாலே through hearing, இருதயம் மாறும். heart will change. ஹalleluya. Amen. ஹalleluya. Hallelujah. இப்ப நம்ம ஒரு ஸ்ட்ராங் பிரேயர் பண்ண போறோம். Now we are going to pray. Strong இன்னைக்கே prayer. அற்புதம் ஸ்டார்ட் ஆகணும். And God is going to do இப்பவே அற்புதம் miracle நடக்க ஆரம்பிக்கணும். from today, this moment. கண்களை மூடுவோம். Let us close our eyes. ஹalleluya. Hallelujah, 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 hallelujah. ஹalleluya. Amen, ஹalleluya. amen, ஹalleluya. amen. விசுவாசம் அந்த ஜெபத்துல இணைந்து கொள்ளுங்க. Let us ஓ ரிமா let's ஷல்தா join in யாதரா. faith in this prayer. ஓ ரிபக்கல் யாந்தரா பௌர yes, ஷண்டலா yes, யாந்தரா பா. hallelujah, ஓ hallelujah. ஹalleluya. Thank எங்கள் you, பிதாவாகிய Jesus. தேவனே, சாபத்தின் வல்லமை நாங்கள் மறுபடியும் உணர்ந்து கொண்டோம் அப்பா. Father, we understood the power of curse, Lord. அதற்கு மேல நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் வல்லமையை நாங்கள் தெரிந்து And கொண்டோம். we also, moreover, understood the blessings you have kept for us. சாபம் எங்களை கீழ் நோக்கி இழுக்கும் என்றும் The curse keeps pulling us down, and உம்முடைய ஆசீர்வாதம் எங்களை மேல் நோக்கி எழுப்பும் என்று அறிந்திருக்கிறோம். your blessing just lifts us. We believe and we know it. என்னுடைய பாவம் எல்லாம், Our sin, my எல்லாரும் sin, சேர்ந்து சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து all சொல்லுங்க. please say, என்னுடைய பாவம் எல்லாம், my sins, என் மேல் இருக்கிற சாபம் எல்லாம், all the curse which is on me, என் தாய் தகப்பன் மூலமாக through my father and mother, எனக்குள் இருக்கிற whatever is in me, சாபத்தின் வல்லமைகள் எல்லாம், all the power of curse, வெறுமை எல்லாம், all the emptiness, இருள் எல்லாம் all the darkness, இப்பொழுதே விலகி போவதாக. right now just go இயேசு away. இயேசு Jesus, அதை Jesus, சிலுவையிலே சுமந்திருக்கிறார். he has carried in the cross நான் அனுபவிக்க வேண்டிய தண்டனையை what I have to, the punishment should I have to face, என் இயேசு அனுபவித்தார். my Jesus has faced it. நான் அனுபவிக்க வேண்டிய தண்டனையை What punishment I have to face, என் இயேசு அனுபவித்தார். my Jesus has faced it. ஒரு கடனை ரெண்டு வாட்டி அடைக்கிறது இல்ல, Not one time or two times. என் இயேசு அடைத்து விட்டார். All he has closed it. சத்துருவே, Satan, பிசாசே, Satan, என்னை துன்பப்படுத்துகிற சாத்தானே, who, what you're troubling me, the Satan, இயேசுவின் நாமத்தினாலே in the name of Jesus, வெளியே போ. go away. என் சரீரத்தை விட்டு வெளியே போ. Go away from my என் குடும்பத்தை விட்டு வெளியே life. போ. Go away from my family. என் வீட்டுக்கு விடுதலை. Give deliverance to my family. இன்றைக்கு என் வீட்டுக்கு விடுதலை. Today there is a deliverance in my house. இன்னைக்கு எனக்கு விடுதலை. There is a deliverance to me. என் மனதில் இருக்கிற கட்டுகளை அவிழ்க்கிறேன். Lord, I right now remove all the bondage in my heart. என் சரீரத்தில் இருக்கிற கட்டுகளை அவிழ்க்கிறேன். Whatever is bonding in my body, I break it. பொல்லாத பிசாசே, The Satan, எந்த கட்டுகளை எல்லாம் நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறையோ, what kind of bondage you have kept on me, இப்பொழுது நான் அதை அவிழ்க்கிறேன். I am removing it. இயேசுவின் நாமத்திலே, In the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே, In the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே, In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே, In the name of Jesus. இயேசுவின் In நாமத்தினாலே the name of Jesus. உடைக்கிறேன். I break it. கட்டுகளை உடைக்கிறேன். I'm breaking all the bondage. Run away. போ. Run away. குடும்பங்களை விட்டு போ. Go away. சரீரத்தை விட்டு போ. Go away from my body. மனதை விட்டு போ. Go away from my heart. பயத்தின் ஆவியே, All the fear. அவிசுவாசத்தின் ஆவியே, All the, இயேசுவின் நாமத்தினாலே in the name of Jesus. சுட்டெரிக்கிறேன். I just burn it. சுட்டெரிக்கிறேன். I just burn it. சுட்டெரிக்கிறேன். I just burn it. விசுவாச பிள்ளைகளுடைய வீடுகளை Give a deliverance for everybody over here. இயேசுவின் நாமத்திலே வேலி அடைக்கிறோம். And I just cover them வேலி in அடைக்கிறோம். your name. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. அப்படியே விசுவாசிங்க. Let us believe. ஆண்டவர் கடந்து வருகிறார். God is coming உங்க into வாழ்க்கையில ஒரு us. மிகப்பெரிய விடுதலை And he is going to give great நீங்க deliverance to you. எதிர்பார்க்கவே இல்லை. You have not even accepted உங்கள் மேல் it. அவர் வைத்திருக்கிற அன்பு நிமித்தமாய் Because he has kept the love on you. உங்களை அழைத்து கொண்டு வந்து He has brought you here. உங்களுடைய கட்டுகளை அவிழ்த்து விட்டிருக்கிறார். And God has delivered for you. கதறி அழுதவளே, கண்ணீர் விட்டவரே, இயேசு உங்களை இந்த ராத்திரி இந்த பகல் வேளையில விடுவித்திருக்கிறார். Whoever has cried and whoever has already begged to the Lord, God is delivering you. நீ யுத்த குதிரை,
You are a horse of war of the battle. யுத்தத்துக்கு போகிற குதிரை. You are a horse that goes to the battle. உன் இருதயத்திலே கர்த்தர் தைரியத்தை வைத்திருக்கிறார். God has given braveness in your heart. உன் இருதயத்திலே கர்த்தர் விசுவாசத்தை வைத்திருக்கிறார். God has kept faith in your heart. எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். Please don't fear for anything. ஹalleluya. Hallelujah. ஸ்தோத்திரம். Hallelujah. 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 Amen. Yes, God has given us a free heart. Amen. Yes, Jesus. கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? Let us thank God for He has dealt with us. Amen. Hallelujah. 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 கர்த்தர் நம்முடைய இருதயத்தை மாற்றுவார். God will change our heart. நம்முடைய வார்த்தையை மாற்றுவார். He will change our heart. நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். He will change our life. கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். He will do great things. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. பரிசுத்தமுள்ள பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Father, we thank you so much. இந்த நாள் ஆராதனை நேரங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தந்ததற்காக உமக்கு நன்றி. You have blessed this service today. ஆண்டவரே, எங்களை ஆளுகை செய்யும்படியாக நீர் எங்களை சிருஷ்டித்திருக்கிறீரப்பா. Lord, you have created us to rule. எங்களுக்கு ஆசீர்வாதத்தை நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. You have kept the blessing for us. எங்களுடைய வாயிலிருந்து ஆசீர்வாதமான வார்த்தைகள் கடந்து வரட்டும். Let blessing words come through our mouth. நாங்கள் உச்சரிக்கிற அறிக்கை பண்ணுகிற வார்த்தையினாலே எங்களுக்கு வாழ்வு உண்டாகட்டும் அப்பா. Whatever word we declare, let blessing come through that. தவறான வார்த்தைகள் உமக்கு பிரியமில்லாத அவிசுவாசத்தின் வார்த்தைகள் நாங்கள் வெளிப்படுத்தாதபடி கர்த்தரை பாதுகாத்துக் கொள்ளும். Lord, the wrong words or any other words which you don't like, we should not tell it, Father. நாங்கள் உம்மை துதித்தோம், உம்மை ஆராதித்தோம், அதை ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி. Lord, we worshipped you and we praised you and thanks for everything which you have நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி. accepted. Thank you for speaking to us. தொடர்ந்து இரண்டாவது ஆராதனையிலும் தேவனுடைய மகிமை வெளிப்படுவதாக. Again, our second service is there. Please bless and let your name be glorified. சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' name we pray. Amen. ஆமென் ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. Bless the Lord, O my soul, and all that is within me. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. Bless the Lord, O my soul, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. and forget not all his benefits. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆலோசனை வழிநடத்துதலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களும் கூட இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.